ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை நாள் அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி 29ஆம் நாள் கடைசி வெள்ளியானது வருகிறது. அதாவது ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. சோ இந்த நாளில் நீங்க இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பாத்தீங்கன்னா ஆடிப்புறம் ஆனது வருகிறது. இந்த நாளில் குழந்தை வரம் வேண்டுவோர் நாளை இந்த ஒரு பரிகாரத்தை செய்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்தது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்களை நீங்க திரும்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி அழகா செய்யணும் என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போது அம்பாளுக்கு உகந்த மாதம் என்று அனைவருக்கும் கண்டிப்பா தெரிந்திருக்குங்க. ஆடி மாதம் அம்பாளுக்கு மிக விமர்சையான ஒரு மாதம் என்பதால் பக்தர்கள் பண்டிகை போன்று கொண்டாட வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஆடிப்புறம் நாள் என்பதால் புதிதாக திருமணம் செய்தவர்கள் சில பரிகாரங்களை செய்வாங்க. ஆடிப்புறம் என்று சொல்லும் போது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு விழாவாக இந்த நாளை கொண்டாடி வராங்க. இந்த ஆடிப்புறம் மாதமானது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல தான் அம்மன் தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஆண்டாள் அவதார நட்சத்திரமும் ஆடிப்புறம் என்று கூறப்படுகிறது. இந்த வருடம் ஆடிப்புறம் நாளை நாள் கடைசி வெள்ளி அன்று வருகிறது. சோ இந்த ஆடிப்புறத்தன்று கண்டிப்பா இந்த மாதிரி வழிபாடுகளை மனதார செய்து வாருங்க. ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதிக ரீதியாக சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு கொண்டிருக்கும் ஆடி மாதத்துல நாளை நாள் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடிப்புறம் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திர உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அம்பாளுக்குரிய திருநாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இந்த தினத்தில் உமாதேவி தோன்றுவார் என்பது ஐதீகம். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கியதாக புராண கதைகள் ரீதியாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடிப்புறத்தை ஆண்டாள் ஜெயந்தியாகவும் 10 நாள் உற்சவமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாக கொண்டாடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஆடிப்புற நாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு விழாவானது நடக்குங்க. சோ இந்த வளைகாப்பு விழா பாத்தீங்கன்னா அனைத்து அம்மன் கோவில்களும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷங்க. பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு அணிவித்து வளைகாப்பு செய்வாங்க. அம்மனை முழுவதுமாக கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க. அதே போன்று பெண்களுக்கு பிரசாதமாக கண்ணாடி வளையல்கள் கொடுப்பது வழக்கமான விஷயங்க. இந்த ஆடிப்புறத்தில் அம்பாளின் அருளை பெற அம்மனுக்கு வளைகாப்பி நடத்தி அவருக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கிய பெண்களுக்கு அணிவித்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கையும் இதனால் நிச்சயமா நிறையவே இருக்கிறது. அதே சமயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் இதனால திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாளை நாள் உங்களால முடிந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவில்களுக்கு உங்களால முடிந்த வளையல்களை வாங்கி கடவுளுக்கு செலுத்தி வாருங்க. முக்கியமா அம்மனுக்கு செலுத்தி வந்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வருடந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமாக இருக்கிறது. இந்த ஆடி மாத கடைசி வெள்ளி அன்று இந்த ஒரு விஷயத்தையும் அதே போல நீங்க கண்டிப்பா செய்யணுங்க. அதாவது ஆடி மாதத்தில் சிறப்புக்குரிய நாட்கள் எத்தனை வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கொண்டாட்டங்களுக்கு பிறகு தற்போது ஆடி மாதத்தின் இறுதி நாட்கள்ல நம்ம இருக்கோங்க. அந்த வகையில ஆடி மாதத்தை நிறைவாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு விஷயத்த செய்யலாங்க. அதாவது ஆடி மாதத்தில் சுமகழி பூஜை செய்வது
அம்பாளின் மனதை குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதனால எல்லாம் சுபிட்சமாக மாறும் என்பது ஐதீகம். சுமங்கலி பூஜைக்கென்று பிரத்யோகமாக விருந்து தயார் செய்து ஒற்றைப்படி எண்ணிக்கையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து விருந்தளித்து தாம்பழம் கொடுப்பது வழக்குங்க. இதை செய்ய முடியவில்லை எனில் அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு, பூ, 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பழம் கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் பெறலாங்க. வீட்டுக்கு யாரையும் அழைத்து தாம்பழம் கொடுக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து அம்மனுக்கு புடவை கூட சாற்றலாங்க. பெரும்பாலான அம்மன் கோவில்களில் ஆடி கடைசி வெள்ளியன்று விளக்கு பூஜை செய்வாங்க. அதாவது நாள் முழுவதும் பூஜை நடத்தப்படும். அதுல விளக்கு பூஜை கண்டிப்பா செய்வாங்க. குத்து வழக்கு பூஜை நடைபெறும். அம்பாள் ஆலயத்தில் பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி வெள்ளியில நிறைய பேர் விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி அன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அம்மனின் அனுகிரகம் இதனால கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க. விரதம் இருப்பவர்கள் காலையில் அம்மனுக்கு விளக்கேற்றி தீபாராதனை செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மாலையிலும் அதே போல விளக்கேற்றி பின்னர் உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த நாளை நாள் நீங்க செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது குறிப்பிட்ட மந்திரங்களை நீங்க சொல்லலாங்க. வீடு சுபிட்சமாக, தடைகள் நீங்குவதற்கு, நோய்கள் நீங்குவதற்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க. அதாவது லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தடைகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோலவே அனைத்து விதமான தோஷங்களும், கண் திருஷ்டி உள்ளிட்ட எதிர்மறையான ஆற்றல் விலக அபிராமி அந்தாதி பாடல்களை நீங்க மந்திரமாக உச்சரிக்கலாம். கடன் மற்றும் வறுமை நீங்கி செல்வம் தழைத்து வளர கனகதார ஸ்தோத்திரத்தை நீங்க சொல்லலாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்திற்கு இந்த மாதிரி மந்திரங்களை நீங்க சொல்லி வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குறிப்பாக நாளை நாள் வரக்கூடிய ஆடி கடைசி வெள்ளியன்று இந்த மாதிரி பரிகாரத்தையும் இந்த மாதிரி வழிபாடை நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும். முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மறைக்காமல் நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வாருங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.